இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு மிகை தகுபின்னத்தின் தலைகீழ் மற்றும் அந்த பின்னத்திற்கு இடையே உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பின்னத்தை எழுதிக்கிறேன். 1/x அப்படிங்கிறது ஒரு பின்னம். அதோட தலைகீழ் என்னவாக இருக்கும்? 1/xோட தலைகீழ் எக்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டாக? ஸோ அதையும் எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? வேறு இடையே உள்ள வித்தியாசம்ங்கிறாங்க. அப்போ வித்தியாசம்னா வேறு ஒன்றும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். வித்தியாசம் வந்து என்னென்னா 9/20 தான் வித்தியாசம். அதை எழுதிக்கிட்டேன். எனில் அந்த பின்னத்தை கேட்டிருக்காங்க. இந்த 1/xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனா x² - 1 / x = 9/20 வரும். ஸோ இந்த எக்ஸ் அந்த சைடும் இந்த 20 இந்த சைடும் கொண்டு வரேன். அப்போ 20 இந்த சைடு கொண்டு வந்தால் 20 x² - 1 அங்கே 9x வரும். இப்போ இந்த 20 உள்ளே கொண்டு பெருக்கிறேன். அப்போ 20 x² - 20 = 9x வரும். சரி, இப்போ இந்த 9x அந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 20 x² - 9x - 20 = 0 வரும். இப்போ இந்த நடுவில் இருக்க 9 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 25 16ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் கழிச்சா நமக்கு 9ன்னு வந்துடும். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த 9xக்கு பதிலாக -25x + 16x - 20 = 0. மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ மொதல் 2 டேர்மில் பாருங்கள் 5 காமனாக இருக்குது. அதேமாதிரி எக்ஸும் காமனாக இருக்குது. அப்போ 5xை வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்தால் என்ன வரும்? 4x - 5. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு 2வது டேர்மில் 4 காமனாக இருக்குது. அதை வெளில எடுத்துடுறேன். 4 வெளில எடுத்துட்டா 4x - 5ன்னு வரும். = 0. ஓகே. இப்போ இந்த 2 டேர்ம்லேயுமே 4x - 5 இருக்கா? ஸோ அதை காமனாக எடுத்துப்போம். 4x - 5. அதுக்கப்புறம் மற்ற 2 இருக்குது 5x + 4. அது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கிட்டேன். = 0. இப்போ முதல்ல இருக்க டேர்ம் இருக்குது பாருங்கள், அதை சால்வ் பண்ணுவோம். 4x - 5 = 0. இப்போ இந்த 5 அந்த சைடு கொண்டு வரேன். 4x = +5 x = 5/4ன்னு வரும். 1 முடிஞ்சுது. இதுமாதிரி 2வது இருக்குது பாருங்கள், அதை எழுதிக்கிறேன். 5x + 4 = 0. இந்த 4 அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ 5x = -4ன்னு வருமா? அப்போ x = -4/5. இது நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ இந்த வேல்யூ சூஸ் பண்ணக்கூடாது. இதை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இது எக்ஸோட வேல்யூ நமக்கு தேவை 1/x. அப்போ இதை தலைகீழாக மாற்றிடுங்க. 4/5ன்னு வரும். இதான் எனது ஆன்சர்.